ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. சங்கீதம் 107:16. இதே வசனம்தான் நம்ம நேற்றைய தினத்திலே 9ஆம் வசனத்தில் பார்த்தோம். நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன் 4 தடவை 4 சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி. பாருங்கள், இந்த இடத்துல 10லேருந்து நீங்கள் இந்த வசனம் வரைக்கும் படிக்கலாம். 10லேருந்து 19, 10லேருந்து 16 வசனங்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்கே என்ன சூழ்நிலை அப்படின் போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக அவங்க கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் இருக்கிறாங்க அங்கே. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். பார்த்தீங்களா, அவங்க ஆண்டவருக்கு விரோதமான காரியம் அவங்க செஞ்சதுனால, உன்னதமானுடைய ஆலோசனை அசட்டை பண்ணால எதில் கட்டப்பட்டிருக்காங்க, அந்தகாரத்திலும் இருட்டான இடத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். சிறையில் அகப்பட்டு கிடக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தினால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போன, யாருமே உதவி இல்லை, அதனால் அவங்க விழுந்து போன ஒரு சூழ்நிலை, இருதயம் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனால் ஒன்றே மட்டும் அவங்க செய்கிறாங்க. 13ஆம் வசனம் பாருங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். இதாங்க அதிசயமான காரியம். என்ன ஒரு அற்புதமான சங்கீதம் பாருங்கள் இது. அப்போ கூப்பிட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு, அவர்களை இக்கட்டிலிருந்து என்ன இக்கட்டில் இருந்தாங்க, அந்த காலத்தில் 14ஆம் வசனம். இந்த சங்கீதத்தோட ஸ்பெஷல் நேற்றே நான் சொன்னேன். என்ன காரியத்தில் அவங்க அகப்பட்டிருக்காங்களோ, என்ன காரியத்துக்காக அவங்க அலைகிறாங்களோ, என்ன காரியத்தில் சிக்குண்டு போனாங்களோ, அதிலிருந்து அதே வார்த்தையை சொல்லி அவங்க இக்கட்டுகள் விடுவித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, கர்த்தர் அவர்களை இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்தார். 14ஆம் வசனம் பாருங்கள். 11ஐயும் 14ஐயும் சேர்த்து நீங்கள் வாசிக்கலாம். அங்கேயும் அந்தகாரத்தில் இருக்குது, இங்கேயும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்தாங்க. அந்த அந்தகாரத்திலும் மரண இருளிலிருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். பார்த்தீங்களா, அவங்க கட்டுண்டு கிடந்தார்கள் இருக்காங்க, அவர்கள் கட்டுகளை அறுத்தார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். கூப்பிட்டாங்க, நம்ம எதுக்காக கூப்பிடுறோமோ அந்த காரியத்துக்கு அழகாக ஒன்று கூட குறைப்படாமல் எல்லாவற்றிலும் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவங்க எப்படி கட்டிருந்தாங்க, அந்த காலத்தில் மரண இருளும் அவங்க கட்டப்படுத்தாங்க, அதெல்லாம் விடுவித்து அவர்களை என்ன பண்ணார், அந்த கட்டுகளெல்லாம் அறுத்து எறிகிறார். அது மட்டும் செய்யல, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று. பார்த்தீங்களா, அவங்க நம்மளை கட்டப்பட்டிருந்த அந்த வெண்கல கதவுலாம் உடைக்கப்பட்டுடுச்சு, இருப்பு தாழ்பால்லாம் முறிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதில் அப்படிதாங்க போட்டிருக்கு, இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் இருக்குது. இதெல்லாம் நமக்கு உடைச்சிட்டாரு, இதெல்லாம் நமக்கு செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திற்கு அவர் செய்கிற அதிசயத்தை நிமித்தம் அவர்கள் அவரை துதிப்பார்களாக என்று சொல்லப்படுது. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பாக்கியசாலிகளாய் நாம் காணப்படுறோம். ஏசாயாவில் கூட ஒரு வசனம் இருக்குது. ஏசாயா 44 நீங்கள் பார்த்தீங்கன்னா கோரேஸ் ராஜா குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 45, ஏசாயா 45, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவரை செவையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்துள்ள பொக்கிஷங்களும் ஒளிப்படுத்தல் இருக்கிற புதையல்களும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்ல. அப்போ இருப்பு தாழ்பால் உடைக்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஈஸிங்க. இரும்பு தாழ்பால்கள் வெண்கல கதவுகளும் அவர் உடைச்சி எரிஞ்சு போடுவார். ஆனால் என்ன செய்யணும், அவரை நோக்கி மட்டும் கூப்பிடணும். நீங்களும் நானும் ஆபத்தான இருப்பிடத்தில் இருக்கிறோமா, சிறைப்பட்டு போயிருக்கிறோமா, எந்தெந்த காரியத்தில் நாம் சிறைப்பட்டு அடைக்கப்பட்டு இருளிலே உட்கார்ந்துருக்கிறோம், மரண இருளிலே உட்கார்ந்துருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே இருளாக எல்லா சூழ்நிலையும் இருட்டாக காணப்படுகிறதா? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிட்டல, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னென்ன சூழ்நிலையில் கட்டப்பட்டிருந்தாயோ அந்த கட்டுகளையெல்லாம் நான் அறுத்து போடுவேன், வெண்கல கதவுலாம் உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தேன் என்று சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்து அந்த அதிசயத்தை நீங்கள் துதிங்க. உங்கள் மேலே நான் என்னுடைய கிருபையை நான் வச்சுருக்கேன். மனுபுத்திரருக்கு நான் கிருபையை வச்சுருக்கேன், அவருக்கு அதிசயம் செஞ்சுருக்கேன். ஆனால் நீங்கள் எப்போவுமே துதிக்கின்ற மக்களாய் காணப்பட வேணும் நம்மளை பார்த்து சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை நம்ம
அகப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே என்னை விடுவிங்க ஆண்டவரே, நான் ஏதோ தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அவர் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். விடுவித்த பிறகு கர்த்தரை துதிக்கின்ற மக்களாய் காணப்படுமே தவிர அவரை அசட்டை பண்ணுகிற மக்களாகவும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் விரோதமாக கலகம் பண்ணுகிற மக்களாகவும் நாம் இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனை. இனி அப்படி செய்யாதபடி கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சியாய் வாழ நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தீர்மானம் எடுப்போம். ஜெபிப்போமா? சிறைச்சாலை கதவுகளும் என் கர்த்தரால் உடைந்திடுமே, சிறைச்சாலை கதவுகளும் என் கர்த்தரால் உடைந்திடுமே, ஜெபித்து ஜெயம் எடுப்பே நான் துதித்து மகிழ்ந்திடுவேன், ஜெபித்து ஜெயம் எடுப்பே நான் துதித்து மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும்போது உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கும்போது ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு விடுவித்து ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வால் முறித்து எங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுத்து கட்டுகளை அறுத்து எங்களுக்கு கர்த்தாவே வாழ வழி செய்கிற பண்ணாலே மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திற்கு நீ செய்கிற அதிசயத்து நிமித்தமும் என்றென்றும் துதித்து போற்ற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், பிரதான ஆசாரியனாகிய அனனியா இவன் வாயிலே அடியுங்கள் என்று சொல்லி பவுலை குறித்து கட்டளையிட்டான். பிரதான ஆசாரியனாகிய அனனியா இவன் வாயிலே அடியுங்கள் என்று சொல்லி பவுலை குறித்து கட்டளையிட்டான். அப்போஸ்தலர் 23:2. இன்றைய கேள்வி, யாரை கொலை செய்யும் அளவும் என்ன செய்வதில்லை என்று சபதம் பண்ணி கொண்டவர்கள் யார்? அவர்கள் எத்தனை பேர்? யாரை கொலை செய்யும் அளவும் என்ன செய்வதில்லை என்று சபதம் பண்ணி கொண்டவர்கள் யார்? அவர்கள் எத்தனை பேர்?